உங்களுடைய சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, ஆனால் வியூஸுன்றது கம்மியாக போதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பாருங்கள், நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேங்க. இந்த சேனல் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனலோடைய நேமும் ராஜவித்யாலயா தான். அப்போ ஒரு சேனலை நான் வந்து பார்த்துருக்கேங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு போட்டுட்ருப்பார் ஒருத்தவர். அவருடைய சேனல் நேமை சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஏல ஆரம்பிக்கும் அவருடைய சேனல் நேமு. என்ன மாதிரியே உட்காந்துட்டு கண்ணாடி போட்டு, அதாவது ஒரே இடத்துல உட்காந்து கண்ணாடி போட்டு பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஒன்றும் தெரியாதுங்க. சும்மா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்ருப்பார். சும்மா அப்படியே ஒரு இன்ஃபர்மேஷனை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ அவருடைய சேனல் வந்து முதல்ல நல்லா வியூஸ் போய்ட்டு இருந்துச்சுங்க. அப்போ தான் என்னுடைய கண்ணில் படுது. நான் பார்த்தேன், என்னடா இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப சப்ஸ்டன்ஸே இல்லாமல் இருக்கே, டெப்த் இல்லாமல் இருக்கே, லேயர்ஸ் இல்லாமல் இருக்கே, இதுக்காக இவ்வளோ வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து அதுக்கு வந்து வியூஸ் டவுன் ஆச்சுங்க. அப்போ என்ன பண்ணார், நான் யூடியூப் விட்டு குவிட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ணார். அதாவது இங்கே பல யூடியூபர்ஸ் வந்து வியூஸ் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் யூடியூப் விட்டு குவிட் பண்ணுறேன். அது ஏன் இப்படி ஏமாற்றணும்? வியூஸ் வரல பாருங்கன்னு கெஞ்ச வேண்டியதானே இதுக்கு பதிலாக. அது கூட ஒரு நேர்மையான விஷயம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி அவர் வந்து பண்ணோன்னா மறுபடியும் ட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு வந்து வியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து இப்போ நான் இந்த சேனல் ரன் பண்ணும்போது 1 வருஷம் ஆச்சு இந்த சேனல் ஆரம்பித்து. இப்போ நான் போய் பார்க்குறேன், 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காருங்க. ஆனால் 48, 100 இந்த மாதிரி தான் வியூஸ் போகுது. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, 100 வியூஸ் போகிறதுக்கு எதுக்கு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்? இப்போ இதே மாதிரி உங்களுடைய சேனல் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த விஷயம் பற்றி இங்கே யூடியூப் டிப்ஸ் போடுறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியலங்க. அதாவது என்னை விட, இப்போ நான் யூடியூப் டிப்ஸ் போடுறேன்ல, நான் வந்து யூடியூப் டிப்ஸ் போடுறேன்னு எல்லார மாதிரியும் சொல்லிட முடியாது. யூடியூப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக, அவங்களுடைய சேனலை முன்னேற்றுறதுக்காக நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்டெப்த் கண்டென்ட் போடுறேன். இப்போ இந்த யூடியூப் டிப்ஸ் போடுறவங்க வந்து என்னை விட அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவர் எங்கிட்ட வந்து லிட்ரலாக கெஞ்சுறாரு, என் சேனலில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, இவங்க ஏன் பார்க்க மாட்றாங்க அப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்டார். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து விடை சொல்ல போகிறேன். இது வந்து லென்த்தாக போச்சுங்க, அதனால் நான் வந்து 2 பார்ட்டாக எடுக்க போகிறேன். முதல் பார்ட்டில் வந்து என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து கேட்டிருந்தேன், நான் யாருடைய சேனலை ரிவ்யூ பண்ணட்டும், இந்த டாபிக் வச்சு ரிவ்யூ பண்ணட்டும்னு கேட்டோன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்கள். பாருங்கள், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பாருங்கள், என்னுடைய ஒருத்தவங்க வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ட்ரைபேட் வாங்கினாங்க. அப்புறம் ஒருத்தவங்க மினி ட்ரைபேட் வாங்கினாங்க. இந்த மாதிரி நம்ம கிஃப்ட்ஸ் கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. கைசன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வாழ்க்கையில் வந்து எவ்ரிடே நம்ம 1% இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு 10 சேனலை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேங்க. அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்கும் பாருங்கள். இப்போ நான் ஒரு சேனலை மானிட்டைஸ் பண்ணுறேன், ஒரு ஜானரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜானரில் ஒரு 3 மாதம் ஆச்சு, மறுபடியும் அதே மாதிரி நம்ம வீடியோ போடுறோம். அந்த டைட்டில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அந்த தம்ப்நெயில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, அந்த ஐடியான்றது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அது வந்து நிறைய பேர் வந்து பண்ண மாட்டேறீங்க. ஸோ வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த சேனலை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணாங்கள்ல, நான் ஸ்க்ரீனை காமிச்சோன்னே நிறைய பேர் தெரிச்சு ஓடிடுறீங்க, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இது நம்ம சேனலுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அதை பாருங்கள். நான் ஒவ்வொன்றையும், இந்த தம்ப்நெயிலாக இருக்கட்டும், இல்லை டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை வீடியோ டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், சேனல் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது அதை உங்களுடைய சேனலுக்கு, அதாவது ஒரு எல்லாமே உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுடைய சேனலோட ரிலேட்டபிளாக இருந்தால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தானே. உங்களுடைய சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, ஆனால் கம்மியான வியூஸ் வர்றதுக்கான ஒரு 15 காரணங்களை நான் வந்து எழுதுனேங்க. அப்புறமா ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் ஒரு சேனலை ரிவ்யூ பண்ணிவிட்டு, அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த ஆங்கிள்லேருந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறமா அந்த 15 பாயிண்ட்ஸை நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரியுமே வியூவர்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் இந்த சேனலை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். பாருங்கள், இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நான் ஸ்க்ரீனை காமிச்சோன்னே அல்லது இது மற்றவங்களுடைய சேனல் தானேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடாதீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது, அடடா இந்த அக்கா பண்ணுற தப்பை நம்மளுடைய சேனலை நம்ம பண்ணுறோமே, நம்மளும் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 தவறாச்சும் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அந்த 15 பாயிண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து வருங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இவங்க வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அடிக்கடி கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் கமெண்ட் பண்ணாங்க, நான் உங்களுடைய சேனல் பார்த்து தான் நான் வந்து மானிட்டைஸ் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறதும் இல்லை. இவங்க சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்க சேனலை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இவங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்கலங்க, ஒரு வீடியோ தான் பார்த்தேன். அந்த ஒரு பொறுப்பு துறப்பை நான் வந்து போட்டுக்கிறேன். சரிங்களா? இல்லை நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டீங்க, இதை பார்க்காம நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிடக்கூடாது. அதனால தான் இந்த டிஸ்க்ளைமர் வந்து போட்டுட்டேன். ஓகே, அந்த ஒரே வீடியோவில் நான் ஒரு மேஜரான ஒரு மிஸ்டேக்கை நான் வந்து கண்டுபிடிச்சேங்க. அது என்னென்னா, இவங்க யூடியூபுக்கு வெளியில் சம்பாதிக்கலை. அது என்னங்க யூடியூப்பில் தானங்க சம்பாதிக்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, இது என்னங்க யூடியூபுக்கு வெளியில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே. இப்போ பாருங்கள், இவங்க வீடியோ 2600 வியூஸ் போயிருக்குங்க. இந்த 2600 பேரில் ஒரு 4 பேர்ட்டையாவது, அதாவது இவங்க ஒரு நம்பர் போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணுமா, எனக்கு அளவு ப்ளவுஸை கொரியரில் அனுப்பிவிடுங்க, உங்களுக்கு நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை கோர்ஸ் வைக்கலாம், இல்லை கோச்சிங் வைக்கலாம். இப்போ இவங்க எதையுமே பண்ணலை. இதை இவங்க பண்ணலைன்றது எனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, இவங்க வீடியோவில் நம்பர் இல்லை, இவங்க அப்படி சொல்லவும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கவர் ஃபோட்டோவில் பாருங்கள், இவங்க நம்பரும் இல்லை. சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நம்பர் இல்லை. இல்லை வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், இல்லை கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், நம்பர் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அந்த மாதிரி சேல்ஸ்லாம் பண்ணாமல் பணம் சம்பாதிக்காமல் இருக்காங்க. அது ஒரு மேஜரான ஒரு தப்புங்க. இப்போ என்னையா அது மறுபடியும் இதே விஷயத்த நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், நீங்கள் யூடியூப்பில் இப்போ இவங்க கூட யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு கனவோடு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த கனவு நிறைவேறாமல் இருக்கிறாங்க. அந்த கனவாகவே வச்சிட்ருக்காங்க. பாருங்கள், அந்த 2600 வியூஸில் ஒரு 100 ரூபா கிடைக்குங்க. இந்த 2600 வியூஸில் யூடியூப் வந்து ஒரு 100 ரூபா கிடைக்கும். அதாவது ஒரு பழமொழி இருக்குங்க, கனவில் கண்ட பணம் செலவுக்கு உதவுமா. ஏன் உங்க கனவுலே வச்சுருக்காங்க, பணம் சம்பாதிக்க மாட்டுறாங்க அப்படின்னா, யாராவது ஏதாவது சொல்லிடுவானோ, ஃபேக் ஐடி வந்து கமெண்ட் போட்டுருவானோ, இந்த மாதிரி தான் இவங்க எண்ணம். பாருங்கள், நான் என்னுடைய சேனலில் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறேன், யூடியூப்க்கு வெளியில் சம்பாதிங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க. இனியாவது திருந்துங்க. அது என்ன காரணம்னா, இப்போ இந்த 2600 வியூஸுக்கு நம்ம எவ்வளோ உழைப்பு போட்டிருப்போம், 100 ரூபா தாங்க கிடைக்கும். அது ஒரு காரணம். ரெண்டாவது என்னென்னா, அதாவது நீங்கள் வந்து இங்கே யூடியூப்பில் வந்து ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. எல்லாத்தையும் நான் அதில் சொல்ல முடியாது. ஷார்ட்ஸுக்கு மட்டுமே நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, லாங் வீடியோஸ்க்கு அவ்வளோவா அப்டேட்ஸ் கொடுக்கறது கிடையாது. இந்த லாங் வீடியோஸ்லேயும் நல்லா கண்டென்ட் போடுறவன், ஒரிஜினலாக கண்டென்ட் போடுறவனுக்குலாம் நிறைய வியூஸ் போகிறது கிடையாது. எஜுகேஷ்னல் கண்டென்ட் போடுறவனுக்கு வியூஸ் போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு குப்பை போடுறவனுக்கு தான் இங்கே வந்து யூடியூப் சில சலுகைகள்லாம் கொடுக்குது, அவனுடைய சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணி விடுது. இந்த மாதிரி யூடியூப் சில இடத்துல வந்து சில அநியாயங்களை வந்து பண்ணுது. இப்போது அது பண்ணுறதுக்கான கர்ம வினையை அது அனுபவிக்குங்க. இதை நான் வந்து என்னடா சாபம் விட்டுட்ருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் ஒரு எலன் மஸ்க் வந்து நாளைக்கு நம்ம ஏன் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் யூடியூப் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஏன் ஒரு கூகுளில் வந்து ChatGPT வந்து முறியடிக்கலையா? அதே மாதிரி ஒரு மார்க் சுக்கர்பர்க்கு ஏன் இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம வெர்டிக்கல் வீடியோஸே போடுறோம், ஹரிசாண்டல் வீடியோஸ் ஏன் போடக்கூடாதுன்னு அவர் யோசிக்க மாட்டாரா? அப்போது இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி டிக்டாக்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வரலையா? அதே மாதிரி கொரோனா காலகட்டம் வந்தோடனே சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலையா? இன்றைக்கி வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட போய் எல்லா ப்ரொமோஷன்ஸையும் லட்சமாக போய் கொடுக்கலையா? ஜியோ வந்ததுக்கப்புறமா நிறையா யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து உருவானாங்க இல்லையா? அந்த மாதிரி உருவாவாங்கல்ல. இது ஏன் உங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது? நாளைக்கு ஏதோ ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்தால் நான் முதல்ல போயிடுவேன். ஏன்னா நான் யூடியூபுக்கு வெளியில் சம்பாதிச்சேன், என்னுடைய உழைப்புக்கான ஊதியம் எனக்கு கிடைக்குது. உங்களுக்கு என்ன கிடைக்குது?
நீங்கள் யூடியூபுக்கு உள்ள இந்த 2600 வியூஸுக்கு 100 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் 99% பேர் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது இங்கே பாருங்கள், எந்த ஒரு சேல்ஸ்க்கான விஷயமும் இதில் இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போயாவது முழிச்சுக்கோங்க. வேக்கப் கால்னு அடிச்சுட்டு நீங்கள் முழிச்சுக்கிறது உங்களுடைய சமத்து. யார் யார் பிஸ்னஸ் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்களோ எஸ்ன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இவங்களுடைய சேனலை, அதாவது கண்டென்ட் வைஸ் சேனல் வைஸ் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். முதல்ல இந்த சேனல் நேமுடைய, அதாவது இந்த சேனல் நேம் வந்து எனக்கு பிடிக்கலங்க. இது என்னது எஸ்எஸ் அப்படின்னா என்ன அவங்களுக்கு தான் தெரியும். பிந்தினா போட்டு கேர்ள்னா என்ன, அப்புறம் கிரியேஷன்ஸ்னால் என்ன, எனக்கு புரியல. இப்போ இதே மாதிரி ஒரு சேனல் இருக்குங்க, டெய்லர் ப்ரோ. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, புரியுதா? என்ன சேனல்னு தெரியுதா? இப்போ ஏன் குழப்பறீங்க? சேனல் நேமை மாற்றுங்க, யூசர் நேமை மாற்றுங்க. அதே மாதிரி அபவுட்டில் வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதையும் மாற்றுங்க. அங்கே உங்கள் ஃபோன் நம்பரை போடுங்க. அப்புறம் ஒரு லோகோ மாதிரி வைங்க. உங்கள் ஃபோட்டோ வேணாம், லோகோ மாதிரி வைங்க. அதுக்கப்புறமா ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுங்கயா. ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போடுறதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் மலையேறி போச்சு. ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறவனுக்கே இன்றைக்கெலாம் வியூஸ் போடுறது கிடையாது. இப்போ இந்த வீடியோ பாருங்களேன், 1 மணி நேரம் ஆச்சு, 9 வியூஸ் தான் வந்திருக்கு. அப்போ இந்த 3200 பேர் எங்கெங்கே போனாங்க? இப்போ இந்த மாதிரி ஒரு டைட்டிலும் தம்ப்நெயிலும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது எப்படி போடணும்னா, மார்க்கெட்டிங் பற்றி கிளாஸ் எடுக்கணும், அது பெருசு. அது வந்து என்னுடைய கோச்சிங் வந்தால் தான் நான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ உங்கள் கோச்சிங் வர்றதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் வந்து, யூடியூப்லையாக இருக்கட்டும் இல்லை வேறு எங்கேயா இருக்கட்டும், நீங்கள் பொருத்தி பாருங்கள். நம்பர் 1 அவங்கக்கிட்ட மட்டும்தான் எல்லா பணமும் வரும், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா ப்ரமோஷன்ஸ், எல்லா வியூஸ், எல்லா வாட்ச் டைம் எல்லாமே அவங்களுக்கு தான் வரும். நம்பர் 2ல் லட்சம் பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இவங்க சேனல் பாருங்கள், ஒரு டெய்லரிங் சேனல், ஆரி ஒர்க் சேனல், ப்ளவுஸ் சேனல். இவங்க சேனல் மாதிரியே லட்சம் சேனல் இருக்குங்க யூடியூப்பில். இன்றைக்கி வந்து முக்கு பிள்ளையார் கோயில் இருக்கோ இல்லையோ, டெய்லரிங் கடை இருக்குது, மேக்கப் கடை இருக்குது, மெஹந்தி கடை இருக்குது. அது மாதிரி எத்தனை பேர் சேனல் வச்சுருப்பாங்க. அதில் நம்பர் 1 இருக்கக்கூடிய இவருடைய சேனல் மட்டும்தான் எல்லா பணமும் சம்பாதிக்கும், எல்லா வியூஸ் வரும், எல்லாமே கிடைக்குங்க. இப்போ இவங்க சேனலில் வந்து, சார் நான் மானிட்டைஸ் ஆகிட்டேன், அது இல்லைங்க. மானிட்டைஸ் ஆகிறது வந்து ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு பார்ட் தான். நீங்கள் நம்பர் 1 ஆகிறது தான் வந்து கரெக்டான வே. இப்போ ஒரு 100 கடை இருக்குங்க ஒரு பஜாரில், ஜவுளி கடை. அந்த 100 கடையில் நீங்கள் ஏன் போத்தீஸில் போய் மட்டும் வாங்குறீங்க? எங்கள் ஊர் மதுரைங்க. எங்கள் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜவுளி கடை இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு கடை ராஜ்மஹாலில் மட்டும்தாங்க குவியும். ராஜ்மஹால் பக்கத்தில் எல்லாமே வச்சுருப்பாங்க. அதாவது பெண்களுக்கு தேவையான அனைத்தும் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கடையில் வாங்கவே மாட்டாங்க. அங்கே 10 பேர் உட்காந்துட்டு ராஜ்மஹாலில் கடையில் வரவன் போகிறவன், அவன் பாப்கார்ன் திங்கிறவன், ஐஸ்கிரீம் திங்கிறவன், டீ குடிக்கிறவன், இவனுடைய வாயை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பானுங்க. அப்போது இங்கே நம்பர் 1 மட்டும்தாங்க இருக்குது. நம்பர் 2ல் லட்சம் பேர் இருக்கான். நீங்கள் நம்பர் 2ல் தான் இருக்கிறீங்க. நம்மளும் ஒரு சேனல் நடத்துவோம், ஃபேஸை மறைச்சிக்குவோம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் போடுறீங்க, இவருடைய இந்த அக்காவுடைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா டீச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஃபேஸ் போட்டிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருப்பாங்க. இது யார் வீடியோனே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இது தெரிந்தால் போதும், ஷோல்டர்ஸ் வருவதை சரி செய்யலாம். என்னுடைய சேனலை நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்புறம் நம்ம என்ன உலகத்தையாவே காப்பாற்ற முடியும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னுடைய கோச்சிங் வரலைன்னா கூட பரவாயில்ல, உங்களை மாதிரியே ஒரு டெய்லரிங் சேனல் என்னுடைய கோச்சிங் வரதான் போகிறாங்க ஃப்யூச்சரில். அவங்கள உங்களுக்கு போட்டியான மாத்திரை பாருங்கள் நீங்கள் வேணாம், சரிங்களா? இவங்களுடைய சேனலை பாருங்கள், எப்படி டைட்டில் போட்டிருக்காங்க. இதை கேமஃப்ளோஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கேமஃப்ளோஜ்னா, இப்போ ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எதிரிகள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், ஒரு செடி கொடி இருக்குன்னா அந்த செடி கொடியை தலைமையில் மாட்டிக்குவார். தன்னுடைய ட்ரெஸ் எல்லாமே செடி கொடி மாதிரியே இருக்கும்.
அதோடு அப்படியே ஐக்கியமாகிறது தான். அது மாதிரி இவருடைய சேனலில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஃபேஸ் காமிச்சிருக்காங்களா, ஃபேஸ் காட்டுங்க. அந்த மாதிரி டைட்டில் போட்டிருக்காங்களா, அதை விட எப்படி பெட்டராக டைட்டில் போடலான்னு யோசிங்க. ஸோ நீங்கள் அதை தாங்க முதல்ல பண்ணணும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இந்த மாதிரி 1000 சேனலில் நீங்களும் ஒரு சேனலாக இருந்துட்டு காணா போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. இல்லை யூடியூப்பை நான் ஒரு டைம் பாஸுக்கு பண்ணுறேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஆனால் என்னுடைய பிராண்ட் நான் நம்பர் 1 ஆகணும். இப்போ இங்கே மதுரையில் எப்படி ராஜ்மஹால் நம்பர் 1 இருக்குது. ஈவன்தோ இங்கே போத்தீஸு, சென்னை சில்க்ஸு இந்த மாதிரி கடைகள்லாம் இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் டாமினேட்டிங். கம்பீட் பண்ணக்கூடாது, டாமினேட் பண்ணணும். அப்படி டாமினேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய யூடியூப் பெய்டு கோச்சிங் வாங்க. அதாவது நீங்களே உங்களுடைய சேனலை மானிட்டைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது வின் பண்ணுறது கிடையாதுங்க. உங்களுடைய நீஷில் உங்களுடைய காம்படிட்டர்ஸை விட அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுன்றது வேறு ஒரு கேம். அந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு என்னுடைய பெய்டு பர்சனல் கோச்சிங்கில் நான் சொல்லி தருவேங்க. இதுக்கு நீங்கள் பே பண்ணணும், சரிங்களா? இந்த கோச்சிங் ஒரு 4 months டைம்ங்க. சில சேனல்ஸ்க்கு நான் 6 months டைம் கூட நான் கோச் பண்ணுறேன். இந்த கோச்சிங் மானிட்டைசேஷன் 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 hours கொண்டு வர்றது அது என்னுடைய கேரண்டி, சரிங்களா? அதை நான் கொண்டு வந்துடுவேன். அதாவது என்னுடைய கிளைண்ட்ஸ் இன்டர்வியூஸ்லாம் இருக்குது, போய் பாருங்கள். அவங்க சேனல்ஸில் கமெண்ட்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ரியலா இல்லை பாட்ஸா அப்படின்றது உங்களுக்கே புரியும். ஸோ அதை உங்களால் கொண்டு வந்துட முடியும். அது போக வாரத்தில் 2 வீடியோ போட்டால் போதுங்க. லைவ் வீடியோ வர தேவையில்லை, ஷார்ட்ஸ் போட தேவையில்லை. இதெல்லாம் பண்ணாமையே உங்களால் பண்ண முடியும். நீங்கள் யூடியூப்பில் கரைச்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இன்டெப்த்தான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னுடைய கோச்சிங் வந்த உடனே டே 1 உங்களுக்கு கொடுக்கப்படும். இதற்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது நான் சொன்னது தான். அதாவது நீங்கள் இப்போ குட்டாக இருக்கீங்க, குட்டிலேருந்து எக்ஸலண்ட்டாக போகணும்னா என்னுடைய கோச்சிங் வாங்க. நீங்கள் குட்டாகவே இருக்க போகிறேன், 1000 சேனலில் நான் ஒரு ஆளாக இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு சின்ன விஷயங்கள் அதை மட்டுமே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்.